2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன் டோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து நீக்க வேண்டும்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் யாரு, ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பாருங்க. நான் உங்க தமிழ் ஏஐ. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்லே சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி பேசுனது வேற யாரும் இல்லை, முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான். டோனியை சிஎஸ்கே அணியிலிருந்து நீக்க வேண்டும், அதன் மூலம் அவருக்கு அளிக்கப்படும் 12 கோடி சம்பளம் மிச்சமாகும் என இர்ஃபான் பதான் பேசியிருக்கிறார். 2024 ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லீக் சுற்றில் தனக்கான 14 போட்டிகளிலும் விளையாடி முடித்துள்ளது. பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பை இழந்த நிலையில் அந்த அணி 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான திட்டங்களை இப்போதே சிந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் துவக்கத்திலேயே டோனி சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியை விட்டு விலகினார். ரித்துராஜ் கேப்டன் ஆனார். தோனிக்கு இதுவே கடைசி கிரிக்கெட் தொடர், அவர் ஓய்வு பெற்று விடுவார் என பலரும் கூறினாலும் அவர் அடுத்த ஐபிஎல் தொடரிலும் விளையாடுவார் என தோனிக்கு நெருக்கமான வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் ராபின் உத்தப்பா கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இர்ஃபான் பதான் அதிரடியாக ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். டோனி 2024 ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு போட்டியிலும் சில பந்துகளை மட்டுமே சந்தித்தார். மொத்தம் 14 போட்டிகளில் அவர் 73 பந்துகளை மட்டுமே சந்தித்தார். இனி இப்படி குறைந்த பந்துகளை மட்டும்தான் சந்திக்கப் போகிறார் என்றால் அவரை சிஎஸ்கே அணியை விட்டு நீக்க வேண்டும். அதன் மூலம் மிகப்பெரிய தொகையாக அவருக்கு அளிக்கப்படும் சம்பளம் மிச்சமாகும். அல்லது டோனி 3 அல்லது 4 ஓவர்களுக்கு பேட்டிங் செய்ய ஒப்புக்கொள்ள வேண்டும். அணிக்காக ஆடும் வீரர்கள்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேவை, ரசிகர்களுக்காக ஆடும் வீரர்கள் வேண்டாம் என டோனி ஒருமுறை கூறியிருக்கிறார். ஆனால் அவரே அதை இப்போது செய்திருக்கிறார் என கடுமையாக பேசியிருக்கிறார் இர்ஃபான் பதான்.